Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம் வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆட்டோ டிரைவரோட லைஃப்ல நடந்த ரொம்பவே பயங்கரமான ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணிருப்பீங்க. பட் அதுல நிறைய பேர் நம்பி இருக்க மாட்டாங்க. அப்படி நடந்ததுன்னா கவலைப்படாதீங்க. டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜா எனக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது உண்மையிலேயே அந்த சம்பவம் த்ரில்லிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். இந்த உருவத்தை நான் சடனாக பார்த்துருந்தேன்னா கூட ஓகே, இது ஒரு இல்யூஷன் கூட சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை அதோட காலை கூட பார்த்தேன். அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே யாரோ இருக்காங்கன்னு வந்து பார்த்தேன். இந்த உருவமும் இருக்குது. அப்போ நான் பார்த்தது பொய்யா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பமும் வருது. அண்டு இந்த சைடில் பிரவீன் இவங்க அம்மா ரொம்பவே பயந்துருக்கிறதுனால சரி, ஆல்ரெடி கீழ் வீட்டில் பயங்கர பிரச்சனை, இது சூனியம் வச்சிருக்கு அது வச்சிருக்கலாம் பேச்சு வருது. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நமக்கே ஒரு மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இது கூடவே இந்த ஹவுஸ் ஓனர் இப்போ வாடகையும் ஏற்ற போறாரா, இதுக்கு மேலே இருக்க வேண்டாம், நம்ம வேற எங்கன்னா வீடை காலி பண்ணிடலாம் அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி வீடு பார்த்துட்டு இருக்கும்போது பிரவீன் இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வீடு காலியா தான் இருக்கு, அந்த வீடு வெறும் 4000 ரூபாய் தான், உங்களுக்கு கரெக்டா இருக்கும், உடனே வீடு காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரவீன் இவங்களும் வீட்டை காலி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்க ஏதாச்சும் பேய் பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுமே இல்ல, ஒரு சகஜமான வீடு தான். இப்போ அந்த வீட்டுக்கு வந்த அடுத்த 2 நாள் பாத்தீங்கன்னா பிரவீன் இவங்க குடும்பத்துல கொஞ்சம் பணப்பற்றாக்குறையா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில நிற்கவும் மாட்டேங்குது. அப்ப பிரவீன் இவங்க அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா ஓகே, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, பேசாம நம்ம சபரிமலைக்கு மாலை போடலாம், அப்படி மாலை போட்டதுக்கு அப்புறமாச்சு ஏதாச்சும் நல்லது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு அவரும் மாலை போட்டிருக்காரு. இப்படி மாலை போட்ட இந்த ஒரு விஷயம் பிரவீன் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு இந்த வீடு பார்த்து விட்டாங்களே அவங்களுக்கும் தெரியுது. அண்ட் அவங்க கணவர் ஒரு கோவிலோட பூசாரி தான். அவரும் விஷயத்தை கேட்கிறாரு, நீங்க என்ன பர்பஸ்க்காக மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு. அண்ட் பிரவீன் அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரத்துக்கு தான் நானும் மாலை போட்டிருக்கேன்னு சொல்லும்போது சரிப்பா எல்லாமே நல்லா தான் நடக்கும், காலையில சாயங்காலம் இந்த பர்டிகுலர் டைம்ல நல்லா ப்ரே பண்ணி விளக்கேத்து, குறிப்பா நீ ஏத்துற அந்த விளக்கு அணையக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நல்லா பயபக்தியோட வணங்கி அந்த விளக்கேத்து எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லும்போது இவருக்கும் அது சரின்னு படுது. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு சீக்கிரமும் தூங்குறாங்க. ஏன்னா விடிய காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமா தூங்குறாரு. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நல்லா ப்ரே பண்றாரு, விளக்கும் ஏத்துறாரு. அதுக்கப்புறம் பிரவீன் அவங்க அப்பா வேலைக்கும் கிளம்பிடுறாரு. இப்படி சாயங்காலமும் வரப்போகுது. அந்த சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரவீன் அங்கே அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீடு பார்த்து விட்டாங்களே அவங்களும் சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவங்களும் பிரவீன் வீட்டுக்கும் வராங்க. அண்டு வந்ததுக்கப்புறம் சகஜமாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அண்டு அந்த விளக்கேற்றுற டைமும் வருது. வீட்டில் பிரவீன் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சரி 6 மணி ஆயிடுச்சு விளக்கேற்றலாம் அப்படின்னு பூஜை ரூமில் விளக்கம் ஏற்றுறாங்க. பட் விளக்கேற்றின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக விளக்கேற்றினா இந்த காற்றுல அணையிற மாதிரி அணையும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. விளக்கேற்றினா அங்கே இருக்கிற சாமி படம்லாம் அப்படி கவுந்து கீழே விழுது. இதை பார்த்தவர்னா அம்மா இவங்களும் பயங்கர பயத்தோட அவங்க ஃப்ரெண்டு கூட தானே இருக்காங்க, மீரா கொஞ்சம் வாடி அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு வந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்காரர் மாலை வேலை போட்டிருக்காரு, நடந்த இந்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லாத, ஏன்னா ஆல்ரெடி அவர் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காரு, இப்போ இதை சொன்னா இன்னும் பயப்படுவார், இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரவீன் அவங்க அப்பா மலைக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கோவில் ட்ரிப்லாம் போவாங்கள்ல, அப்படியே முடிச்சுட்டு சபரிமலைக்கு போகலாம் அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு சில நாள் அவரும் வீட்டில் இருக்க மாட்டார். இந்த ஒரு கேப்பில் அந்த விளக்கேற்றுற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க மனைவி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் போல் விளக்கம் ஏற்றுறாங்க. விளக்கு எல்லாமே நல்லா எரியுது, ஃபோட்டோ எதுவுமே ஆகலை. சரி நான் போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு இவங்களும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஃப்ரெண்டு கிட்டலாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு உடனே நடந்த அந்த ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கு. அதாவது அந்த பூஜை ரூமில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாமே இப்போ யாரோ கலைச்சி விட்ட மாதிரி அப்படியே கவுந்தும் இருக்கு. இதை பார்க்கும்போது இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க கணவரும் வீட்டில் இல்லை, கோயிலுக்கு போயிருக்காங்க. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கூட இவங்களுக்கு சரியா
சரியா தெரியல. இந்த பயத்தை போக்குறதுக்காக பிரவீன் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களே, அன்னைக்கு நைட்டு அவங்கள துணைக்காக வீட்டில் தூங்கவும் சொல்றாங்க. இப்ப பிரவீன் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு அண்ட் கை குழந்தையா இருக்கிற பிரவீன், அவரோட 5 வயசு அக்கா, இவங்க 4 பேருமே வீட்டில் நடுராத்திரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பிரவீன் இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சடனா முழிப்பும் வருது. அப்படி முழிப்பு வரும்போது இங்க இருந்து கிச்சன் பார்த்தா ரொம்பவே கிளீனா தெரியும். அந்த கிச்சன்ல சமைக்கிற அந்த ஒரு புகை எல்லாமே ஒரு ஓட்டை வழியா, ஒரு வெண்ட் வழியா வெளியிலயும் போகும். அந்த ஓட்டையும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஓட்டை கிட்ட ஏதோ வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கு. ப்ளூ கலர்ல லைட் எரியற மாதிரி இருக்கு. என்ன இது வரைக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி வெளிச்சத்தை நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக அந்த வெளிச்சத்தையும் பார்க்குறாங்க. அப்படி அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஓட்டைக்கு பக்கத்திலே ஷெல்ஃபும் இருக்குது. அங்கேருந்து பாத்திரம் டொம்முன்னு கீழே விழும்போது இவங்களுக்கு ஒரு பயமும் வருது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அது லைட் இல்லை, அங்கே இருக்கிறது கண்ணு. பட் அது பூனையோட கண்ணா இல்லை என்னன்னு தெரியலையே, ஏன்னா அந்த கண்ணு மினுமினுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறாங்க. நார்மலாக பூனையோட கண்ணு இல்லை ஏதாச்சும் ஒரு மிருகத்தோட கண்ணுனா சின்னதாக இருக்கும். ஆனால் இது ஒரு மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி பெருசாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும். அண்ட் அந்த ஒரு ஷேப்பையும் ஓரளவுக்கு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக பயப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வீட்டில் ஒரு சில கெட்ட விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சம்திங் ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் அவங்களுக்கும் தோண ஆரம்பிக்குது. அண்ட் அன்னைக்கு அந்த பயத்தோட தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி பொழுது விழிஞ்சதுக்கு அப்புறம் கோவிலுக்கெல்லாம் போன பிரவீன் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டயும் நைட் நடந்த விஷயத்த சொல்லும்போது அவரும் லைட்டா நம்புற மாதிரியா இருக்காரு, நம்பாத மாதிரியா இருக்காரு. ஏன்னா அவர் ஃபீல் பண்ண விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில், இப்போ நம்ம இருக்கிறது புது வீட்டில், இங்கே இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. மோஸ்ட்டாக அந்த விஷயத்த நம்பலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவரும் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு அவரும் வெளியில் கிளம்பிட்டாரு. அப்படி இந்த சைடில் பிரவீன் அவங்க அம்மாவும் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க போல இருக்கு. இந்த கேப்பில் பிரவீன் இவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் நான்வெஜ் சாப்பாடும் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு. சிக்கன் மட்டன் அப்படின்னு ஒரு கூட ஃபுல்லாக சமைச்ச சாப்பாடு வந்து இவங்களுக்கும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த சாப்பாடை யார் வாங்கி வீட்டில் வைக்கிறாங்கன்னா பிரவீன் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. பசங்க வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி 5 வயசான பிரவீன் அவங்க அக்காவும் வராங்க. அக்கா இது போல் வந்து சாப்பாடு கொடுத்தாங்களாமே, கொஞ்சம் கொடுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது, அட உன் சாப்பாடு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சாவி போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களும் சாப்பாடு எடுத்துக்க சொல்கிறாங்க. சின்ன பொண்ணாக இருக்கிற பிரவீன் அவங்க அக்காவும் போயிட்டு அந்த சாப்பாடு கூட எடுத்து பார்த்தா உள்ளே இருக்கிற சாப்பாடு எல்லாமே காலியாக இருக்குது. என்ன ஆண்டி சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு வெறும் கூட தான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எது சாப்பாடு இல்லையா ஏமா, அதில் தான் இருக்கும், நல்லா பாருன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த சாப்பாடு கூட காலியாக தான் இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே லைட்டாக டவுட் பண்ணுறாங்க. அது என்னன்னா இந்த சாப்பாடை ஃப்ரெண்டு தான் சாப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. பட் கடைசியாக தான் தெரிய வருது இது என் ஃப்ரெண்டு பண்ணல, சம்திங் இங்கே இருக்கிற ஏதோ ஒன்று தான் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஏன்னா பூனை நாயின்னு ஏதாச்சும் எடுத்திருந்தா அந்த சாப்பாடு கூட கவுந்திருக்கும். உள்ள இருக்கிற அந்த சாப்பாடு பாக்ஸ் எல்லாம் கலைஞ்சி அந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சம்திங் வேற ஏதோ கண்ணுக்கு தெரியாது எடுத்துட்டு போன மாதிரி. அன்னைக்கும் பிரவீன் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வேலைக்கெல்லாம் போயிட்டு வராரு. நைட் சர்வீஸ் எதுவுமே போல. இப்படி நைட்டு போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு வழக்கம் போல எல்லாருமே சாப்பிட்டு நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுல ஒரு இரும்பு கட்டில் இருக்கு. ஸோ அந்த கட்டில தான் எல்லாருமே படுத்துட்டும் இருக்காங்க. அண்ட் வீட்டில் எப்பவுமே ஒரு 0 வாட் லைட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி 2 மணி ஆகுது. அப்போ பிரவீன் அவங்க அம்மாவோட கால் கட்ட விரல ஏதோ ஒன்று பிடிச்சி நோண்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்களும் ஃபீல் பண்றாங்க. அண்ட் தூங்கிட்டே யோசிக்கிறாங்க, சே ஒரு வேலை எலியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த கட்ட விரலை பிடிச்சி இழுக்கிற விஷயத்த இவங்களும் ரொம்பவே தெளிவாக ஃபீல் பண்றாங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் நோண்டிட்டு இருந்தது இப்போ கட்ட விரலை பிடிச்சி இழுக்குது அப்படின்னு இவங்களும் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்படி கண்ணை திறந்து பார்த்தா இவங்க காலுக்கு பக்கத்தில் உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட உடம்பா இருக்கு. அந்த தலை மட்டும் பார்த்தீங்கன்னா எலி தலை அண்ட் மனுஷ தலைலாம் கலந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. அப்படி இருக்கிற விசித்திரமான ஏதோ ஒன்று தான் இவங்க கால் கட்டவரில் பிடிச்சிட்டு இழுத்துட்டும் இருக்கு. இப்படி இந்த உருவத்தை பார்த்த பயத்தில் சைலண்டாக பக்கத்தில் படுத்துருக்கிற அவங்க கணவரை மணி அப்படின்னு அவரையும் கூப்பிட்டு எழுப்புறாங்க. அண்ட் அவரும் அந்த தூக்க காலத்தில் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கும் அங்கே இருக்கிற அந்த உருவமும் தெரியுது. ஒரு மாதிரி அந்த உருவத்தோட கண்ணெல்லாம் பெருசாக இருக்கு. அப்படியே பார்த்தா ரொம்பவே இன்னசென்ட்டாக முழிக்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. இவங்களுக்கும் கிளியராக தெரியுது இது பெருச்சாலியோ இல்லை பூனையோ கிடையாது, இது ஒரு குட்டிச்சாத்தான் அப்படின்னு பிரவீன் அவங்க அப்பா சொன்னதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் கும்பிடாத கடவுளும் இல்லை, எல்லா மதத்து கடவுளும் கும்பிட்றாரு. கடைசியா இயேசுவின் ரத்தமே ஜெயம் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு.
உடனே பிரவீன் இவங்க அப்பாவும் எந்திரிச்சு லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு கிச்சன்ல அந்த புகைலாம் போறதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி அங்க கூட அம்மாவோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல கண்ணு பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, சேம் அந்த ஓட்டையில டைரக்டா காலையில ஆச்சுன்னா சூரிய வெளிச்சம் இவங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த ஓட்டை அடைக்கிற மாதிரி ஒரு குண்டான வச்சு மூடி வச்சிருப்பாங்க. இவர் லைட்டை போட்டா அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற அந்த குண்டான் கீழேயும் டொம்முன்னு விழுது. உடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் பயங்கரமா அலறாங்க. பிரவீன் அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் தானே அவங்க ஃப்ரெண்டும் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அவங்களும் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்படியே ஒரு 2 நாளும் போகுது. இந்த சைடில் பிரவீன் அவங்க என்ன ஆனாலும் நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு அவரும் வேலைக்கு போறாரு. அட பிரவீன் அவங்க அம்மா பயத்தில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க. 2 நாள் அவங்க வீட்டு பக்கமே வரல. சரி பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா பிரவீன் அவங்க அக்காவை ஸ்கூலில் விடலாம் அப்படின்னா அவங்களையும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சடனா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு போக்க பிரவீன் அவங்க அம்மா மூஞ்சில படுற மாதிரியும் இருக்கு. சடனா வந்த போக்க, அதனால அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த மயக்கம் போட்டு விழுந்ததுல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட பேச்சு மூச்சுன்னு எதுவுமே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலையும் போய் சேர்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கும் சுயநினைவும் வருது. சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் நான் யாரு எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா பிரவீன் இவர். அப்போ அவருக்கு வயசு 1 தானே. அவரை பார்த்து எனக்கு இந்த குழந்தை வேணும்னு சொல்றாங்க. அப்போ கூட அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களே, ஏய் அது உன் குழந்தை தாண்டி அப்படின்னு சொல்லும்போது சடனா பிரவீன் இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்துட்டு இந்த இடத்த விட்டும் போறாங்க அவசர அவசரமா. அப்படி போனவங்க எங்க போறாங்கன்னா பிரவீன் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்கல்ல, அதான் கீழ் வீட்டு கூட இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன். சேம் அந்த வீட்டோட மாடிக்கும் போறாங்க. இவங்களை துரத்திட்டு கூட ஃப்ரெண்டு அண்ட் பிரவீன் அவங்க அப்பா எல்லாருமே வராங்க. இவங்க அவசர அவசரமா அந்த வீட்டோட மாடியில் போயிட்டு பிரவீன் இவரோட காலை தலை கீழே பிடிச்சிக்கிட்டு யாராச்சும் கிட்ட வந்தீங்கன்னா இவனை நான் கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கீழே இருக்கிற எல்லாருமே பதறியும் போறாங்க. அம்மாவோட ஃப்ரெண்டா இருக்கட்டும் அண்ட் பிரவீன் இவங்க அப்பாவா இருக்கட்டும் எல்லாருமே பயங்கரமா பதறாங்க. அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு. அப்ப யாருமே என் பக்கத்துல வராதிங்க, அப்படி வந்தீங்கன்னா இந்த குழந்தைய நான் கீழே போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் கூட இருக்கிறவங்க அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பிரவீன் இவங்க அப்ப என்ன பண்றாருன்னா சைலண்டா அப்படியே அந்த படி ஏறி எப்படியோ மேலே போயிட்டு அவங்களையும் பிடிச்சிடுறாங்க. அந்த குழந்தையும் கீழே விழுறதுல இருந்து காப்பாத்திடுறாங்க. இப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே மேலே வந்து பிரவீன் அவங்க அம்மா பிடிச்சி குண்டு கட்டையா இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா அவங்க ஏரியாவில் ஓம் சக்தி கோவில் இருந்திருக்கு போல இருக்கு. அந்த சமயம் அந்த கோவிலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. பட் இந்த இடத்துல 4-5 ஆம்பளைங்க பிரவீன் அவங்க அம்மாவை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டோட அந்த அளவுக்கு ஒரு பவரோட அவங்களும் ரொம்பவே விடாப்பிடியாக இருந்திருக்காங்க. உங்களால் என்ன அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்களும் கோயில் உள்ள கூட்டு வராங்க. கோயில் உள்ள கூட்டு வந்த அடுத்த செகண்டே அந்த கோவிலை சேர்ந்த பூசாரியா அவங்களுக்கு உடனே சாமியம் வருது. அண்ட் சாமியம் வந்ததுக்கு அப்புறம் பிரவீன் இவங்க அம்மாவை பிடிச்சி நீ யாரு, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இந்த குடும்பத்தை தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டைரக்டா விஷயத்துக்கும் வந்துடுறாங்க. அப்பதான் பிரவீன் அவங்க அம்மா உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவும் பேச ஆரம்பிக்குது. நான் பெரிய பாளையமை சேர்ந்தவன் தான், எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் நான் கர்ப்பமாவும் இருந்தேன். அப்ப என் மாமியார் என்ன பண்ணிருக்காங்கன்னா என் கருவை செக் பண்ணிருக்காங்க, அது ஆனா பெண்ணா அப்படின்னு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல உள்ள இருக்கிறது பெண் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா அவங்க குடும்பத்துக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்றதுனால என்ன 6 மாசம் கர்ப்பமா இருக்கிற என்ன வீட்டோட வச்சு எரிச்சிட்டும் இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த வழியா இவனும் நடுராத்திரி ஆட்டோவும் ஓட்டிட்டு வந்தான். நான் கையை போட்டு வண்டியை நிறுத்தவும் சொன்னேன். ஆனா இவன் நிறுத்தாம இவன் பாட்டுன்னு போயிட்டே இருந்தான். அப்பவே இவன் என்ன நிறுத்தி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தான்னா நான் பொழைச்சிருப்பேன் அப்படின்னு அந்த ஆன்மாவும் சொல்லுது. அதாவது அந்த பொண்ணு 6 மாசம் கர்ப்பமா இருக்குல்ல, அப்பவே அவன் குடும்பத்தாளுங்க எரிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு. பட் இறந்து போனா அந்த ஒரு விஷயம் தெரியாம அந்த இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கு. ஏதாச்சும் வண்டி நிறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு இறந்ததுக்கு அப்புறம் கூட தான் உயிரோட இருக்குன்னு நினைச்சுதான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் இவனையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இது என்னுடைய புள்ள அப்படின்னு பிரவீன் இவரையும் சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இல்ல என் பையன் வந்து பிறந்திருந்தானா இவனை மாதிரி தான் இருப்பான், இவன் அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணியிருந்தானா இவனை நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன், இப்ப எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு விடாப்பிடியா இருந்துட்டு இருக்கு. அந்த கோவிலில் இருக்கிறது ஒரு பெண் பூசாரி தான். அவங்களும் இது நல்லது கிடையாது, இது இவங்களுடைய குழந்தை, தேவையில்லாம இவங்க குடும்பத்தை இந்த மாதிரி ஆட்டி வைக்கிறது ரொம்பவே தப்பு, தயவு செஞ்சு இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது அங்க இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா கேட்குற மாதிரியும் இல்லை. உடனே சாட்டை எடுத்து அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரவீன் அவங்க அம்மாவை படுக்க வச்சு அவங்க முதுகெலும்புல இவங்களும் மெரிக்கிறாங்க. முதுகெலும்புல ஆரம்பிச்சு தலை வரைக்கும் அப்படியே மெரிச்சு எடுக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த பேயை ஓட்ட முடியும் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா
அம்மா சொல்கிற விஷயம், நான் உயிரோடு இருக்கும்போது என்னோட மாமியார் என்னை வாழ விடலை, இப்போ இவ உடம்புல வந்து என்னுடைய ஆசை தீர்த்துக்கலான்னு பார்த்தா நீயும் என்னை வாழ விட மாட்டேற அப்படின்னு அங்கே இருக்கிற பெண் பூசாரியை பார்த்து திட்டவும் ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட ஆன்மா ஒரு சாபமும் எடுத்து, இந்த வர அமாவாசைக்குள்ள நீ ரத்தம் கக்கி சாவ, மூக்கு வாய் வழியாக உனக்கு ரத்தம் வந்து அப்பவே செத்து போவா அப்படின்னு ஒரு சாபமும் எடுத்து. ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? பிரவீன் இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க கணவர் கூட கோவில் பூசாரியாக இருக்காங்கல்ல, ஆக்சுவலாக அந்த கோவில் தான் இது. இப்படிப்பட்ட இந்த கோவிலில் பிரவீன் இவங்க அம்மாவோட அந்த ஃப்ரெண்டும் பூசாரியாக தான் இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு உடம்புல தான் சாமியாக வந்திருக்கு. அந்த ஃப்ரெண்டுக்கு தான் இங்கே இருக்கிற இந்த ஆன்மா சாபமும் விட்டுருக்கு, வர அமாவாசைக்குள்ளே நீ ரத்தம் கக்கி சாவு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க உடம்புல இருந்து அந்த ஆன்மாவையும் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஓட்டினதுக்கப்புறம் பிரவீன் இவங்க அம்மாவும் நார்மலாகிறாங்க. இதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பிரவீன் அவங்க அம்மாவை சேஃப்டிக்கு தற்காக கூட்டு போயிட்டு அந்த இடத்துல மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன். ஆக்சுவலா பிரவீன் இவங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அப்பா ஹிந்து, அம்மா முஸ்லீம். ஸோ இதுக்கப்புறம் இவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் இவங்க அம்மாவோட வயசும் அண்ட் பிரவீன் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட வயசும் சேம் தான். அண்ட் பிரவீன் இவர் பிறந்ததுலேருந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. சேம் பையன்தான். இப்போது இந்த இடத்துல பிரவீன் இவங்க அம்மா உடம்புல இருந்து துரத்தி விட்டு அந்த ஆன்மா அவங்கள பொசாஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அந்த சமயம் இந்த ஒரு விஷயம் பிரவீன் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக தெரியாது. அப்படி அவங்களுக்கு அந்த பேய் பிடிச்சதுக்கப்புறம் அவங்களையும் சேம் அதே கோவிலில் வச்சு அவங்களுக்கும் நிறைய விஷயம் அந்த பேய் ஓட்டுற சடங்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரவீன் இவங்க அம்மாவுக்கு அந்த பேய் பிடிச்ச அந்த ஒரு விஷயத்தை ஓட்டுறதுக்கு ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த பேயை துரத்துறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் ஆயிருக்கு. அந்த பேய் அவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு. 1 வாரத்துக்கு அப்புறம் அவங்க தலை உச்சிலேருந்து முடியை வெட்டி அதை ஆணில சுற்றி போயிட்டு மரத்தில் அடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மாவும் அவங்க உடம்பை விட்டு வெளியிலையும் போயிருக்கு. பட் பேய் வெளியில போய் என்ன யோசு, அது சொன்ன மாதிரி அந்த அமாவாசை அன்னைக்கு அவங்களும் ரத்தம் கக்கி இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த சமயம் அவங்களுக்கு உடம்புல ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஏன்னா சடனாக இறந்து போன விஷயத்த வந்து அங்கே யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியல. அண்ட் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாலும் ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பிரவீன் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த பேய் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ஆன்மாவோட தொல்லையும் இவங்களுக்கு பெருசாக இல்லை. பட் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியாலே இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களும் திருநெல்வேலியை காலி பண்ணிட்டு சென்னையில் இருக்கிற வில்லிவாக்கம்க்கு வந்துடுறாங்க. கடந்த 10 வருஷமாக அவங்க குடும்பம் வில்லிவாக்கம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இப்போவும் பிரவீன் அவங்க அம்மா ஒரு பயங்கர பயத்தில் தான் இருக்காங்க. இப்போ கூட பிரவீன் அந்த பேய் சம்பவத்தை பற்றி ஒரு சில டவுட்லாம் கேட்டால் ஒரு பயத்தில் தான் அந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மாவும் சொன்னதாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பிரச்சனை யாரால வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் அவங்க அப்பாவால் தான். ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கல. சொல்ல போனா பிரவீன் அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க. அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ கூட இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸ்டில் இப்போ வரைக்கும் பிரவீன் அவங்க அம்மா அந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரவீன் இவங்க அப்பா அம்மா அண்டு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும் போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இது கூடவே இன்னொரு ஆட்டோ டிரைவரோட உண்மை சம்பவமும் இருக்கு. அதுவும் வரப்போற வாரங்களில் கண்டிப்பா உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். பட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இது கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.